வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2026க்கான சர்டிஃபிகேட் அப்லோடிங் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, சர்டிஃபிகேட் அப்லோடிங் டைமில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே காமனாக வர டவுட்ஸையுமே இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2026க்கான சர்டிஃபிகேட் அப்லோடிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2026க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக வந்து போட்டிருந்தேன். அதுலேயுமே உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்னென்ன டவுட்ஸ்லாம் வருமோ அது எல்லாமே கிளியர் பண்ணி அந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சர்டிஃபிகேட் அப்லோடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி TNLEA 2026ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதும் ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனுக்கான அஃபீஷியல் வெப்சைட். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதும் டேரெக்டாக அந்த பேஜ் வந்துடும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 month டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான தப்பும் இல்லாமல் பொறுமையாகவே நீங்கள் உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து சர்டிஃபிகேட் அப்லோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங்கான ஸ்டார்டிங் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th June 2026ல இருந்து 7th July 2026 வரைக்கும் டைம் தந்திருக்காங்க. ஸோ இதுக்கும் கிட்டத்தட்ட 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஏதாச்சும் டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த டைம்குள்ளே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதாக இருந்தாலும் 24th June 2026க்கு முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிருங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 24th June 2026 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். 24th June 2026 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 8th July 2026 வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் எல்லாரும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யூசர் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணனால யூசர் லாகின் மூலமாக நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூசர் லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜ் வந்துடும். ஸோ இந்த பிளேஸில் உங்களோட யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருந்துருப்பீங்கல்ல, அந்த மொபைல் நம்பர் தான் உங்களோட யூசர் நேமாக இருக்கும். ஸோ அதை இதில் டைப் பண்ணிக்கோங்க. அது கீழவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டாலும் கவலைப்படாதீங்க, ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணதும் டேரெக்டாக அந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்லோடிங்கான பேஜ்க்குள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லைனா திரும்ப டேஷ்போர்டு வந்துட்டு ஸோ டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அப்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணாலும் சர்டிஃபிகேட் அப்லோடிங்கான பேஜுக்குள்ளே வந்து போய்க்கலாம். இந்த பேஜில் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட டாக்குமெண்ட் வந்து ஒன்லே JPEG அப்படி இல்லைனா JPG அப்படி இல்லைனா PNG அப்படி இல்லைனா PDF ஃபார்மெட்டில் வந்து இருக்கணும். அதே மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக 300 KBக்கு உள்ளே தான் இருந்தாகணும். அப்போ தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக எல்லாருமே அப்லோட் பண்ணியே ஆகணும், யாரெல்லாம் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணாட்டாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் கேட்டிருக்காங்க. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவையா, எல்லாருமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாடு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அவசியம் கிடையாது. தமிழ்நாடு கேண்டிடேட்டை தவிர்த்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும். அப்போ தமிழ்நாடு கேண்டிடேட்டாக இருந்து உங்ககிட்ட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதை அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, அது உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் தான். இந்த 10th மார்க் ஷீட் பொறுத்தவரையில் எல்லாருக்குமே கம்பல்சரி. இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2026க்கு நீங்கள் அப்ளை பண்ணாலே நீங்கள் வந்து இந்த 10th மார்க் ஷீட் கம்பல்சரியாக எல்லாருமே வச்சாகணும். அடுத்து எந்த டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட். இந்த 12th மார்க் ஷீட் பொறுத்தவரையில் நீங்கள் வந்து இப்போ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். யாரெல்லாம் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக 12th மார்க் ஷீட் வச்சாகணும். அதே மாதிரி 12th முடிச்சுட்டு BSc கம்ப்ளீட் பண்ணவங்களும் கண்டிப்பாக நீங்கள் வந்து 12th மார்க் ஷீட் வச்சாகணும். ஸோ நீங்கள் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களோட குவாலிஃபிகேஷனில் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷனில் அதில் 12th மென்ஷன் ஆகியிருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக 12th மார்க் ஷீட்டை வந்து இந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங் பேஜில் வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும். அடுத்து என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
ப்ரொவிஷனல் ஆர் டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் பொறுத்தவரையில் எல்லாருக்குமே கம்பல்சரி அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சிலருக்கு வந்து இது ஆப்ஷனல் தான். யாருக்கெல்லாம் ஆப்ஷனல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2026 தான் பாஸ் அவுட் ஆக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக நிறைய காலேஜஸில் வந்து ப்ரொவிஷனல் இல்லைனா டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் தான். பட் உங்கள் காலேஜில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தந்திருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் இதில் தாராளமாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 2026 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது ஆப்ஷனல். அதை தவிர்த்து மிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டில் 2025 பேட்ச் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றிலே ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை வந்து இதில் அப்லோட் பண்ணியே ஆகணும். அடுத்து என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். இந்த டிசி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாருக்கும் கம்பல்சரி கிடையாது. யாருக்கெல்லாம் கம்பல்சரி கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா 2026 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டிசி வந்து கம்பல்சரி கிடையாது. மேக்ஸிமம் காலேஜஸில் 2026 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிசி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த டிசிக்கு பதிலாக நீங்கள் என்ன அப்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ்லேருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி நீங்கள் இந்த பிளேஸில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து டில் 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பாக இந்த டிசி வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும். அடுத்து எந்த டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு தான் கேட்டிருக்காங்க. இந்த ஆதார் கார்டு பொறுத்தவரையில் எல்லாருக்குமே கம்பல்சரி. லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் அப்ளிகேஷன் யாரெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ எல்லாருமே இந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங் பேஜில் ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும். அடுத்து என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டையுமே தனித்தனியாக கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ரெகுலர்னு செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ ரெகுலர்னு செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா செமஸ்டர் 1ல் இருந்தே நீங்கள் வந்து தனித்தனியாக மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் லேட்டரல் என்ட்ரின்னு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டில் இருந்தால் உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்ககிட்ட வந்து ஓவரால் மார்க் ஷீட் இல்லை, தனித்தனியாக தான் மார்க் ஷீட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி தனித்தனியாக அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், அதாவது ஓவரால் மார்க் ஷீட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்தீங்கன்னா டூ யூ ஹேவ் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எஸ் கொடுத்துக்கோங்க. அதில் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டையும் தனித்தனியாக அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டை மட்டும் தனியாக அப்லோட் பண்ணாலே போதும். சப்போஸ் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இல்லாத பட்சத்தில் மேலே இருக்க ஆப்ஷனில் நோ கொடுத்துட்டு ஒவ்வொரு மார்க் ஷீட்டையுமே நீங்கள் வந்து தனித்தனியாக அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் காமனாக இந்த மார்க் ஷீட் அப்லோடிங்கில் வந்து ஒரு டவுட்டை வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட காலேஜில் ஃபைனல் செமஸ்டருக்கான ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து தரல, நாங்கள் வந்து எந்த மார்க் ஷீட் அந்த பிளேஸில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லை, சிலர்லாம் லாஸ்ட் 2 செமஸ்டருக்குமே மார்க் ஷீட் கிடைக்கல, எங்களுக்கு வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் கையில் இல்லை, நாங்கள் அந்த பிளேஸில் வந்து எதை அப்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு செமஸ்டருக்கான ரிசல்ட் ரிலீஸ் ஆகும் போதும் அந்த ரிசல்ட்டுக்கான டூப்ளிகேட் காப்பி வந்து உங்களோட காலேஜில் இருக்கும். ஸோ அதை உங்கள் காலேஜில் போய் கேட்டு வாங்கி அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட காலேஜில் இருக்க பிரின்சிபல் சார் கிட்ட ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க. அந்த அட்டஸ்டேஷன் வாங்கின காப்பியை வந்து நீங்கள் இந்த பிளேஸில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினல் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, அந்த அட்டஸ்டேஷன் காப்பியுமே ஒரிஜினலுக்கு ஈக்குவல் தான். ஸோ ஒரிஜினல் வந்தப்புறம் காலேஜில் சப்மிட் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் எதுக்கெல்லாம் எஸ் கொடுத்துருந்தீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து எஸ்ன்னு கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் உங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பொறுத்தவரையிலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் காமனாக ஒரு சில டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எஸ் கொடுத்து தான் ஃபில் பண்ணீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கையில் வந்து சேரலை, நான் எப்போக்குள்ளே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஜூன் 24க்கு முன்னாடி எல்லாருமே கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங் பேஜில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி அப்லோட் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எஸ் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த பிளேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நோன்னு சேஞ்ச் ஆயிரும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ண போகிற வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு என்ன தான் கிடைக்க லேட் ஆனாலும் எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பாருங்கள்.
சேம் அதே போல் இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் ஏதாச்சும் டாக்குமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் எஸ் கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே வந்து வரமாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட்டுக்கு எஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான ரிலவெண்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேட்டகரிக்குள்ளே வருவீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான ரிலவெண்ட் டாக்குமெண்ட்டை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும், யாரெல்லாம் அப்லோட் பண்ணாட்டாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது என்ன விஷயம்லாம் செக் பண்ணணும், இந்த டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக தான் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10th மார்க் ஷீட்டை மட்டும் அப்லோட் பண்ணி டெமோ காட்டுறேன். ஸோ இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு பாப்பப் வரும், அதில் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிளேஸில் வந்து கண்டிப்பாக 100% அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அதே போல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த வியூ அப்படிங்கிற பட்டனை வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட் தான் இதில் அப்லோட் ஆயிருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து எந்த விதமான பிளரும் இல்லாமல் தெளிவாக க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத வந்து 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பிளேஸில் 10th மார்க் ஷீட் தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இதில் எதை வெரிஃபை பண்ண மிஸ் பண்ணாலும் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்லோடிங் டைமில் பொறுமையாக நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ணுறீங்களா, அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல் தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெலிட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. Do you want to delete this ஃபைல்னு கேட்கும், அதை ஓகே கொடுத்துக்கோங்க. அதை ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் கரெக்டான ஃபைலை வந்து திரும்ப சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி முடிச்ச அப்புறம் ஃபைனலாக ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வெரிஃபை பண்ணியே ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோடிங் பேஜில் லாஸ்ட் பாட்டமில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்லோடட் சர்டிஃபிகேட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைலில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி முடிச்சப்பறம் இதை டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைலோட நேம் லிஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து 1 by 1 பொறுமையாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங் பொறுத்தவரையில் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணி முடிச்சப்பறம் சப்மிட்னு ஒரு பட்டனை வந்து யாரும் தேடாதீங்க. இந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங் பொறுத்தவரையில் சப்மிட்னு ஒரு பட்டன் வந்து கிடையாது. அது வந்து ஒன்லி ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும். சர்டிஃபிகேட் அப்லோடிங் பொறுத்தவரையில் அந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்காது. இந்த ஜூன் 2024க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை வேண்டாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த டாக்குமெண்ட்டை வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஏதாச்சும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் இருந்தாலும் அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த டாக்குமெண்ட்டையுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ ஓவராலாக இந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங் பற்றி ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நண்பா. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2026 பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.